अतोऽहं विश्वरूपां तां नमामि परमेश्वरी। श्री गुरुभ्यो नमः। श्रीमात्रे नमः। அம்பாளுடைய பரம கருணை, குருநாதருடைய அனுகிரகம், நவராத்திரியுடைய 2வது நாள் உற்சவம் அழகாக நன்றாக நடந்தது. இந்த தேவி மார்க்கம் பாராயணம் நம்ம ஏன் பண்ணணும், அதுல நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய 1000 தடவை சொல்லியிருக்காங்க. தேவி மகாத்மியம் நமக்காக மகர்ஷியினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு மந்திரம். சுலபமாக அம்பாள் அடையிறதுக்கு எப்பெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வருதோ அம்பாளை நினைச்சு அவளை நமஸ்காரம் பண்ணி அந்த கஷ்டங்களை போக்கிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி தேவி மகாத்மியத்தை அழகாக அதை சொல்றாங்க. கதை உங்களுக்கு ரொம்ப நன்னா தெரியும். அடுத்த ஜென்மால சாவர்ணியாக வரக்கூடியவனுடைய கதைய இப்ப நான் சொல்றேன்னுதான் கதையை ஆரம்பிக்கிறேன். நமக்கு அதெல்லாம் மெயின் கிடையாது. ஆனா அவன் இந்த ஜென்மால அவன் என்ன கஷ்டப்பட்டான்னா, நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோமோ அதைத்தான் அவனும் பண்ணான். ஏன்னு கேட்டா, அவனும் நம்மள மாதிரி ஒரு சராசரி ஒரு மனுஷன். பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால ராஜா வீட்டுல பிறந்தான், ராஜா பாய்க்கான். வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. பாய்க்கெல்லாம் நம்மள மாதிரிதான். ஆனா கஷ்டம்னு வந்த உடனே ஒரு குருநாதரை தேடி பிடிச்சு, இந்த கஷ்டம் வந்ததே என்ன காரணம், அது நம்மளும் பண்றோம். ஒரு பெரியவாளை போய் கேட்கிறோம், இல்ல ஆச்சாரியால போய் கேட்கிறோம், இல்ல ஒரு ஜோசியனை போய் பார்க்கிறோம், இல்ல தெரிஞ்சவாளை கெட்டதுக்கு என்ன வழி பண்ணலாம், லாயரை போய் கேட்கிறோம். இதெல்லாம் சாதாரணமா எல்லா ஜனங்களும் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். இவனுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால ஒரு சரியான ஒரு மகர்ஷி வசிஷ்டர் மாதிரி போய் அந்த கேள்வியை கேட்டான். அவர் அம்பாளுடைய கதையெல்லாம் அது சாங்கோ பாங்கமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நடுவுல அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம இவ்வளவு தூரம் கதை சொல்றோமே, இவன் தூங்கிட்டானா இல்ல இவன் கேட்டுட்டு இருக்கானான்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருவேன். கிளாஸ்ல பாடம் எடுத்தா பின்னால இருக்கிற பெஞ்சில இருக்கானா, தூங்கினானா, இல்ல பக்கத்துல பேசிட்டு இருக்கானான்னு வரும்போதையோ 8வது அத்தியாயத்தை பாருங்க. அந்த இடத்துல ரத்த பீஜோ மகாமந்திரத்து கடைசி 8வது ஸ்லோகத்தை கடைசி ஸ்லோகம். அங்க மஹீபாலன்னு ஒரு இடத்த ஒரு வார்த்தையை போடுவார். மஹீபாலோ ரத்த பீஜோ மகாசுரகான்னா, மஹீபாலன்னா ராஜான்னு அர்த்தம். அப்ப அந்த மஹீபாலங்கிற அட்ஜெக்டிவ் இந்த ரத்த பீஜன் போட்டா கிடையாது. மஹீபால அவன் கூப்பிடுறாரு, ராஜா உட்காந்து கதையை கேட்டுட்டு இருக்கிய, நான் சொல்றது புரியறதா அவனை கேட்கிறான். அவன் உடனே அடுத்தவனை சொல்லிடுவான். விசித்திரமா அந்த மாதிரி ஒரு விசித்திரமான கதையை சொன்னேன், என்ன ஆச்சு, அப்புறம் சுபாசனம் என்ன பண்ணினான் அப்படின்னு சொல்றான். இது எதுக்காகனா, நம்ம சொல்லக்கூடியது யாருக்காக சொல்றோமோ அவ அதை கேட்கணும். நம்ம அவ கேட்காத போது நம்ம சொன்னோம்னா நம்ம இருட்டில் நம்ம கூக்குரல் போட்ட மாதிரி. எப்படின்னா, அம்பாளை நினைச்சு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினால் அம்பாள் அங்க உட்கார்ந்து இருக்காளாங்கிற சந்தேகம் வந்துடுச்சுன்னா இந்த பிரார்த்தனைக்கு பிரயோஜனமே கிடையாது. இதே மாதிரி தான் இதை நமக்கு சூட்சகமா இங்க காமிக்கிறார். 13வது அத்தியாயம் உடனே எல்லாம் வரப்பிரதானங்கள்லாம் ரொம்ப சௌரியமா நன்னா நடந்து அம்பாள் சொல்லி எல்லாம் சொல்லி முடிக்கிறார். கடைசியில ஆனால் அம்பாள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு, நீங்க என்ன கேட்டேளோ அதை அப்படியே தருவேன். ஏன்னு கேட்டா, அம்பாளுக்கு அனந்த சக்தி, குறைவில்லாத ஒரு ஐஸ்வர்யம், எடுக்க எடுக்க குறையாத ஒரு சொத்து. அதனால எதை கேட்டாலும் அவளால கொடுக்க முடியும்.
இவங்க என்ன கேட்டா சர்வபாதா பிரசன்னம் திரைலோக்கியஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ தயா காரியம் அஸ்மத் கைரி விநாசனம். நடந்த கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டை இல்லையா? தேவர்களை காப்பாற்றுறதுக்காக அம்பாள் விசித்திரமான அவதாரங்கள்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி திருப்பி வேற சொல்றா, இந்த ஜென்மால இல்ல, பின்னால வரக்கூடிய எத்தனை யுகங்கள்ல உனக்கு வரப்போறதோ அதை எல்லாத்தையும் பின்னால வரத போறான்னு சொல்றா. அதுதான் வைவத்வதேந்திரே பிராப்தே எட்டாம் சித்தமே சொல்லக்கூடியதுல ஆரம்பிச்சு நந்தஜா, ரத்த தந்திகா, சதாட்சி அதெல்லாம் அங்க வரக்கூடியது, துர்கா, பிராமரி, பீமா, நான் உனக்கு இத்தனை விதமான அவதாரங்களை பண்றேன். இத சுலபமாக கீதையிலையும் பகவான் சொல்றார். யதா யதா தர்மத்ய கிளானிர்பவதி பாரதா. அப்ப வரும்போது நான் சம்பவாமி யுகே யுகே, நான் ஒவ்வொரு தினமும் அவதாரம் பண்ணி உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டார்ல. இவர் அதே பதத்தை இங்க கொள்ளும் போது அங்க கேட்டது அர்ஜுனன், இவர் சொன்னது உலகத்துக்காக சொல்றார் அவதாரம் எடுக்கிறேங்கிறது. அர்ஜுனுக்கு அது தேவை கிடையாது, அவனுக்கு அங்க கண்டியால ஜெயிக்கலாம். அம்பாள்கிட்ட அது வாரமே கிடையாது. மைசூர் பாக்கட்டும் மைசூர் பாக்கத்தான். இட்லி வாத்து வச்சிருந்தாலும் குழந்தைகள் உப்புமா கேட்டா அந்த இட்லி பிடிச்சு அது உப்புமாவா பண்ணி குடிச்சிருவான். அதெல்லாம் கூட சிரமமே கிடையாது. இப்போ இத்தம் யதா யதா பாதா தானவோக்தா பவிஷ்யதி ததா ததா வதீர்யா. நீ என்ன கேட்ட? சர்வபாதா பிரசமனம், என்னுடைய விரோதிகளால எனக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய கட்டங்கள், அதனால நான் அனுபவிக்கக்கூடிய சிரமம் துக்கம் போடும்னு தானே கேட்டேன். அத பூரா நான் இதுல அதே வார்த்தையை உபயோகப்படுத்தி இத்தம் யதா யதா பாதா, அங்க பாத சர்வ பாதா பிரதிமம் தான் கேட்கிறேன். இங்கேயும் அதே பதத்தை சொல்லி, ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும், நான் பென்சில் தானே கேட்டேன், நீ எனக்கு பேனா கொடுத்தேன்னு வரக்கூடாது. அதே மாதிரி திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிய. நமக்கு என்னங்கிறத கேட்டேன்னா 13ஆம் அத்தியாயம் நீங்க நிறைய படிக்கணும். ஒவ்வொரு எழுத்தா படிச்சாதான் அதனுடைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு புரியும். இந்த பாருங்க, கதை யாருக்காக சொன்னது? ராஜாக்கும் வைசியனுக்கும் சொன்னது. நான் உங்கள்கிட்ட முதல்ல என்ன சொன்னேன்? நமக்காக ஏற்படுத்தப்பட்ட கிரந்தம் இந்த தேவி மகாத்மன் சொன்னேனே, அதுக்கு இதுல பதம் வரணுமே. இப்ப பாருங்க, 13ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது எப்படி ராஜா சொல்றார் பாருங்க. நீங்க அதை நல்லா அழகாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த விஷ்ணு மாயாங்கிறது பற்றி ஏற்கனவே வரும். முதல் அர்த்தத்தை மகாமாயா மகாமாயாங்கிறது 10-15 இடம் திருப்பி வரும். 5வது அத்தியாயம் ஆரம்பத்தில் விஷ்ணுமாயா அதை சொல்லி முதல்ல அங்கதான் சொல்ல போறோம். இப்ப மாயை எப்படி இருக்கா என்னன்னு விவகாரத்துக்கெல்லாம் போகாதீங்க, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இவரும் சொல்றார் விஷ்ணு பகவத் விஷ்ணு மாயான்னு சொன்னார். அதெல்லாம் காதால கேட்டுக்கலாம். என்ன சொல்ற? தயா துமேஷ வைசிய, துமேஷன்னா துன்னா அவன் ராஜா, பக்கத்துல வைசினியே உட்கார்ந்துருக்கான், அப்படியே சேர்த்துட்டார். ததேவாண்யே விவேகினஹா. அந்நேங்கிற பதம் யாருக்குன்னா நம்மள மாதிரி பொதுஜனங்கள். அந்த பாக்கி பேருக்கும் அந்நேன்னா சாதாரணமா காமன் மேன் வச்சுக்கோங்க. இப்ப பிறந்து இந்த சரித்திரத்தை படிக்கணும், இந்த கேட்கணும்னு தோன்றவாளுக்கும் அந்நே விவேகினஹா. விவேகினஹான்னு அர்த்தம் என்ன வந்ததுன்னா, கொஞ்சம் புத்தி இருக்கணும். அப்பத்தானே இதை படிக்கணுங்கிற ஒரு யோசனை தோணும். கொஞ்சம் புத்திசாலித்தோட இதை படிக்கணும் கேட்கிறவனுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம் உபயோகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரன் அழகா சொல்லுவார். இந்த பாரு, கட்டம் தீரணுமா, ஒரு உபாயம் சொல்றேன் கேட்டுக்கோ. அம்பாளை சரணாகதி பண்ணு, உன்னோட கட்டங்கள் தூராதேவ பலாயந்தே ஸ்மரத சரிதம் மமா. அங்க சொல்லி முடிக்கிறாளா இல்லையா? இந்த அந்நேங்கிற பதத்துக்கு அர்த்தம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், நம்மளால இவ்வளவு பெரிய பூஜைகளை விஸ்தாரமாக எல்லாரும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு
அம்பாளை அழகா சொல்ற, நீ அதை பத்தி கவலைப்படாதே. வருஷம் பூரா யாகங்கள் சண்டி ஹோமம் பண்ணி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு குறையாம அன்னதானம் பண்ணி மந்திரவாளுக்கு எல்லாருக்கும் வஸ்திரம், ஆபரணங்கள், அவளுக்கு சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து விதிப்படி பூஜை பண்ணி அதுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் இந்த தேவி மகாத்மத்தை ஒரு தரம் சக்கரத்து சுச்சரித்தே நன்னா ஒரு தரம் காதால கேட்டு நம்ம எல்லாரும் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் தான் பண்ண முடியும். நம்மளால ஆஞ்சநேயர் மாதிரி பக்தி பண்ண முடியாது. நம்ம கிளீனா நம்ம லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேயரால மாத்திரம்தான் எங்கெல்லாம் ராமச்சரித்திரம் நடக்கிறதோ அந்த இடத்த உட்கார்ந்து பார்ப்பவாரி பரிபூர்ண லோச்சனம் அவரால ரசிச்சு கேட்க முடியும். நம்ம 10 நிமிஷம் கச்சேரியில போய் உட்கார்ந்தோம்னா 11வது நிமிஷத்து மனசு எங்கேயோ ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு அவன் போற ராகம் தெரியல. அதுல கொஞ்சம் ஞானம் இருந்தா அதோட ஆகா என்ன சங்கதி நன்னா பிடிக்கிறாருன்னா தோணும். இப்போ அதே மாதிரி கதையில போய் இங்க உட்கார்ந்துட்டோம்னா என்னமோ சொல்ற, சரி கொஞ்சம் வெளியில இருந்து பேசுவோம்னு வந்துடும். அப்படி இல்லாட்டா பக்கத்துக்காரால பேசுவோம், ஒண்ணும் இல்லாட்டா தூக்கிடுவோம். அதுக்கு வழி என்ன சொல்ற, ஒரு தடவை கேளுன்னு தானே சொல்லியிருக்காரு. நீ இத எப்படி படிக்கிறது விதிபத்தாக, அந்த சொல்லுமா அந்த விதிபத்துங்கிறது பின்னால சமயத்துங்கிறதுக்கு விதிபத்தாக படிக்கிறதுன்னு அர்த்தம், சரியாக படிக்கிறதுன்னு சொல்ற. சமயக்கு ஆயத்திரமா அப்படின்னா சொல்ல போறார் பின்னால. நீ நன்னா ஒரு தரம் எப்படி படிக்கிறதுன்னு கத்துட்டு நீ அதை படிக்க ஆரம்பிச்சேன்னா நீ சொல்றதையே உன் காதுல கேட்கறதுனால உனக்கு அந்த பலன். நீங்க ஏன் பாராயணம் பண்றது புரிஞ்சுதான் உங்களுக்கு அச்சா. அப்பவும் சில சிரமங்கள்லாம் வந்து நிற்கும். இந்த மாதிரி சமயங்க போய் யாரோ ஒரு பல் அடிப்பா, யாரோ ஒருத்தர் கூப்பிடுவா, புஸ்தகம் கீழே விழுந்துரும், யாரோ குழந்தைகள் கோடி வந்து எல்லாம் நடக்குது. குடும்பத்தை இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். சரி இப்போ 4வது அத்தியாயத்தை முடிச்சாச்சு, சாயங்காலம் பாக்கிய படிப்போம்னு நம்மளே ஒரு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து ஆரம்பிப்போம். அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக அதுக்காக என்ன பண்ணுவா, ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு, நீங்க படிங்க சுவாமி, நாங்க கேட்டு இருக்கோம், நானும் முடிஞ்ச போனா புத்தகத்தை வச்சுன்னு பாக்குறேன், கூட மேல ஆட்டு காரியங்களையும் நான் பாத்துக்கிறேன், யாரையும் வந்தாலும் அவளை விசாரிக்கிறேன். அதுக்காகத்தான் வாத்தியாரை வச்சு பாராயணம் பண்றது. எதுக்காகன்னா ஒரு தூரம் முழுதா நீங்க கேட்கணுங்கிறதுக்காக. அப்படி வச்சு நீங்க பாராயணம் பண்ணினாலும் உங்களுக்கு படிச்ச ஞாபகம் இருக்கிறதுனால அவர் எந்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சிடும். அது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். புரியுறதா உங்களுக்கு? அதுவும் முடியல, ஒரு வாத்தியார் கொண்டு பண்ணி அவர் வேகமா சொல்லி கீழே விழுந்து மேல விழுந்து நம்ம கொஞ்சம் ஞானம் வந்து விட்டோம்னா இன்னொருத்தருடைய தப்பிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஞானம் உபயோகப்படும். நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஞானம் பிரயோஜனம் வராது. இது இன்னும் இடைஞ்சல். அதுக்காக இந்த மாதிரி சச்சங்கமா நடத்த கேட்டு விட்டாலோ இல்லை யூடியூப்பை வச்சு பாராயணம் நடக்கும்போது அதை ஆன் பண்ணி சௌக்கியமா நம்மளும் புத்தகத்தை வச்சுட்டு, ஏன் புத்தகம் வச்சுக்கணும்னா நம்ம பார்த்துட்டே வரணும், நம்ம மனசு அங்கங்க போயிடும். காதுல கேட்ட மாதிரி ஆச்சு, படிச்ச மாதிரி ஆச்சு. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா வழி சொல்லிட்டேன். நமக்குன்னு தேவி மாத்மியத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி குரு ரூபமாக நமக்கு கொடுத்திருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால எந்த அளவுக்கு இதை ரசிச்சு உங்களால அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கும். கண்ண தெரியாமல கொஞ்ச நாள் ஆனப்புறம் தன்மையோ பவேத்து எழுதுறார் பின்னால். தன்மையோ பவேத்துனா நீங்களே சாட்சாத் அந்த அம்பாளுடைய சொரூபமாக நீங்க மாறிடுவீங்க. அது எப்படின்னு கேட்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா, நீங்க அந்த பாராயணம் பண்ண 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 அந்த அம்பாளுடைய எல்லா பிரபாவமும் உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள நீங்களே அந்த மாதிரி மாறி. அதனால க்ஷேமமா இருந்தோம், நன்னா இருந்தோம், திருப்தியா இருந்தோம்.
முடிஞ்ச அன்னைக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா காதாலையாவது கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தூரம் கேட்டேன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிடும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் தான் வந்துட்டு போறது, அதுதான் மட்டும் மருந்து கையில இருக்கு அப்படிங்கிறது. ஸ்ரீமாதா பாடி பார்த்து श्रीमाता 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 ललिताम्बा श्रीमाता 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 ललिताम्बा श्रीमाला श्रीमाला ऐं क्लीं सौः बालाम्बा श्रीबाला श्रीबाला ऐं क्लीं सौः बालाम्बा कल्याणी कल्याणी ककार रूपा कल्याणी 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 ककार रूपा कल्याणी ह्रींकारी ह्रींकारी ह्रींकार परसौख्यदा ह्रींकारी ह्रींकारी ह्रींकार परसौख्यदा श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा स्वामी देशिक स्वार्थनायक त्राहि कृपा सिन्धो पूजां पूर्णतरां कुरु।